எதிர்க்கட்சிகளுக்கான சட்டப்பேரவை வாய்ப்பு மறுக்கப்பட்டது குறித்து அவங்க சொல்ற காரணங்களில் கூட அரசியல் இருப்பதாக புரிந்து கொள்ளலாம். எல்லோரும் தெரிந்து கொள்வதற்கான கேள்வியாக திரு அக்னீஸ்வரன் வச்சது, ஏன் முதலமைச்சர் இன்னும் போகலைங்க, மற்ற எல்லா தலைவர்களும் போயிட்டாங்க, ஏன் போகல முதலமைச்சர் கேள்வி. இல்லை, எல்லா தலைவர்களும் போனாங்க, அது எந்த மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சர் சார்பாக மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்களுடைய கட்சியுடைய தளபதி அண்ணன் உதயனா போயிருக்காரு. பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு யவா வேலையாங்கி இருந்தார். மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மாஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த உரிய தகவலை கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. உறுதியாக அது அந்த இடத்துல போயிருக்குன்னு எதிர்கட்சி கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை அரசின் சார்பாக யாரும் போலைங்கிறத ஒட்டுமொத்தமாக மறுக்கிறேன். நான் விதண்டாவாதத்துக்கெலாம் போகல. விதண்டாவாதம் இந்த கேள்வி அப்படிலாம் போகல. ஏன்னா நாங்கள் சாத்தாங்குளம் ஆரம்பித்தா தூத்துக்குடி ஆரம்பித்தா அதுவே நீங்குவாங்க, அதுதான் வரல. முதலமைச்சர் சார்பாகத்தான் மாண்புமிகு எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இங்கே போயிருக்கிறார். அதில் போனதில் சிக்கல் இருக்கா உங்களுக்கு? இல்லை அந்த மக்களுக்கு குரல் ஏதாவது கேட்காம இருந்தோமா? முதலமைச்சர் போகாதனால இது அந்த மரணத்தை கடந்துட்டான்னு அர்த்தம் இல்லை. முழுக்க அந்த முழுக்கத்தை அவர் அன்னைக்கு சட்டமன்றத்தில் அவருடைய உடல்நலம் அன்னைக்கு முடியாத போது கூட அன்னைக்கு மாலை எடப்பாடி அவர்கள் கேட்ட கேள்வியும் சேர்த்தே பதில் சொல்கின்ற பதிலே பொறுப்போடு சொன்னால் அங்கே நிர்வாக மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது, மக்களுக்கு நடவடிக்கை கொண்டு வரப்பட்டது. இங்கே சிபிஐ என்கொயரி வேணுங்கிற வாதம் வைக்கப்பட்டது. நான் 2-3 விஷயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதல்ல ஒளிபரப்பலண்டார் எடப்பாடி பழனிசாமி. எந்த எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகளாக சட்டமன்ற நடவடிக்கைகளை குறைந்தபட்சம் கேள்வி நடத்தியாவது ஒளிபரப்புங்க என்று அம்மையார் செல்வி ஜெயலலிதா கொடுத்த தேர்தல் அறிக்கையை தொடர்ந்து திமுக கடிச்சு ஒளிபரப்பில். சட்டமன்ற வரலாற்றிலே எந்த முதலமைச்சர் செய்யாதே முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் தலைவர் தான் சட்டமன்ற நடவடிக்கை ஒளிபரப்பினார். 4 வருஷமாக அவர் தான் முதலமைச்சர் எடப்பாடி. அதுக்கு எந்த முயற்சி இருக்குல்ல. இன்னைக்கு பேசினா தான் ஒளிபரப்ப முடியும். அதாவது ஒரு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு தாங்க ஒளிபரப்பே மாட்டோம், இன்னைக்கு ஏன் பேச்ச போலீங்கன்னா எவ்வளவு அபத்தம். பேசலாம் போட முடியும், சட்டமன்றத்துக்கு வெளியே பேசலாம், ஒளிபரப்ப முடியாது. 2வது சிபிஐ என்கொயரி பேசுறாரு. இங்கே கடந்த கால வரலாற்றை பேசுவோம். ஆளுங்கட்சியாக இருக்க எந்த அரசும் தன் மீது இருக்கக்கூடிய காவல்துறை தவறுகளை ஆமாம் சரியாக தான் நாங்கள் இருப்போம், ஆமாம் சரிதான் நாங்கள் நம்புகிறோம், அது எந்த மாட்டுக்கட்டல. உள்ளூரில் செயல்படலையா நிர்வாகத்தை மாற்றியிருக்கோம். அப்போ சிபிஐ என்கொயரி நீங்கள் கடந்த கால வரலாறு பாருங்களேன். அண்ணன் குறிப்பிட்ட சாத்தாங்குளம், தூத்துக்குடி, ஏன் பொள்ளாச்சி, அதையெல்லாம் தாண்டி போதைப் பொருட்களை வித்தார்கள், கைமாற்றினார்கள், அதற்கு ஏஜெண்டாக இருந்தார்கள் சொல்லி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ரமணா, சிபிஐ என்கொயரி இந்த 4மே தமிழ்நாடு அரசு ஒப்படைக்கல. திமுக போட்டு கோர்ட்டுக்கு போச்சு. இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்டு கேட்க என்ன பெருமா பேசியதுல இதுல எங்கேயாவது காவல்துறை செயல் இருந்ததா, நிர்வாக நடை செயல் இருந்ததா, நீதிமன்றம் பார்த்துக்கணும். நீதிமன்றம் சொன்னா உங்களுக்கு எங்களுக்கு மாட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். நான் மீண்டும் சொல்றேன், கொள்கை ரீதியாக பல போராட்டம் கேட்டார். கொள்கை ரீதியாக போராடிய வரலாறு அதிமுகவுக்கும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அவர்கள் நோக்கம் திமுக சிறுமைப்படுத்துவது. மக்கள் எப்பவுமே திமுக கொள்கை சார்ந்து திட்டம் சார்ந்து பிரச்சாரம் செய்யும். திமுக எதிர்ப்புல மட்டும் தான் பிரச்சாரம் செய்யும். அந்த எதிர்ப்பை பழனிசாமி எடுத்திருக்கிறார். அவர்கள் மக்கள் தக்க பாடம் போட்டுவார். திரு ராஜீவ்காந்தி சொன்னதோட சேர்த்து தான் திருப்பினேன் சுருக்கமா. அதுல அதிமுக இந்த முறை தனித்து விடப்படலையோ அப்படின்னு தோணுது. தேமுதிக தரப்புல இருந்து பிரேமலதா போறாங்கிறது கூட்டணியாக போறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். உண்ணாவிரத போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஆதரவு கொடுக்கிறாரு அதிமுகவுக்கும் இபிஎஸ்க்கும். இதுல இருக்கக்கூடிய அரசியல் கணக்கு இந்த முறை அதிமுக தனித்து விடப்படலையா? திமுக எதிர்ப்புன்னு வரும்போது கூட இல்லை, ஏற்கனவே தேமுதிக அதிமுகவோட தான் கூட்டணி இருந்தது. ஸோ ஒரு சாலிடாரிட்டி சொல்றதுக்காக பிரேமலதா போய் பார்த்தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் சீமான் பண்ணதுல அதுக்குள்ள ஒரு பின்புலம் இருக்கு. ஆக்சுவலா அது அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, அதிமுக யாருக்கும் தன்னுடைய ஆதரவை வெளிப்படையாக தெரிவிக்க கூடாது. விக்கிரவாண்டியில வெளிப்படையா தெரிவிக்க கூடாது. அப்படி தெரிவிக்காம இருந்தாங்கன்னா அதிமுக ஓட்டுல இருந்து கொஞ்சம் பகுதி அவர் எடுக்கலாம்னு நினைக்கிறார். இவங்க ஏதாவது அங்க நிக்கிறவர் பாமக கேண்டிடேட் சி வி சண்முகத்தோட சொந்தக்காரர் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியாது. அப்போ ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் எப்படி போகும்னு தெரியாது. அப்போ அந்த சூழல்ல இவர் சீமான் ஒரு அறிக்கை இந்த மாதிரி இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஒரு அறிக்கை விட்டார்லாம் உண்ணாவிரதத்துக்கு. அப்போ நீங்க ஓப்பனா இருங்க, சோதட்டு உங்க ஏடிஎம்கே ஓட்டு எங்களுக்கு கிடைக்கும், எந்த விதமான ஆதரவு நீங்க வெளிப்படையா தெரிவிக்காதீங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்ற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். சரி, ஓகே சார். அரசு 180 ml கொடுக்குறாங்க, மதுபான கடையில் விற்கிறாங்க, அது 160 ரூபாய். இதே இது ஏன் கள்ளக்குறிச்சியில் மரணம் ஏற்பட்டுச்சுன்னா 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு இது கிடைச்சதுன்னா குடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தமிழக அரசு இதை 90 ml 60 ml அப்படின்னு பண்ணா அரசுக்கும் வருமானம் வரும். மொத்தமா மிட்டா மெடாசு பெரிய பெரிய ஆளுகளுக்கு போறத இது குறைந்த பட்சத்தில் இது பண்ணோம்னா இந்த மரணங்கள் தவிர்க்கப்படும். சொல்லும் போது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. ஆனால் இன்றைக்கு அரசுக்கு தேவை அரசாங்கத்திற்கு பொருந்தும்.